கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தில் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக 4 ஜீவன்கள் இருக்கின்றன. அந்த 4 ஜீவன்கள் மூலமாக பூமிக்கு 4 குதிரைகள் அனுப்பப்படுகின்றன. இதனால் பூமியில் 1/4 பங்கு ஜனங்கள் அழிக்கப்படுவார்கள். அந்த 4 ஜீவன்கள் என்பவைகள் யார்? அந்த 4 குதிரைகள் என்ன? ஏன் அவர்கள் இப்படி செய்கிறார்கள்? இந்த சம்பவங்கள் எப்போது நடக்கும் என்பதை குறித்து இந்த பதிவில் பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மற்றும் 8ஆம் வசனத்தில் தேவனுடைய சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முற்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கொப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கொப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த 4 ஜீவன்கள் என்பவை மனிதர்கள் கிடையாது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஜீவன்கள் என்றவுடன் அவை மிருகங்கள் தான் என்றும் தவறாக நினைத்துவிடக்கூடாது. இந்த 4 ஜீவன்கள் என்பவைகள் பரலோகத்தில் உள்ள மிகவும் பலம் வாய்ந்த தலைமையான விசேஷித்த பிரதான தேவதூதர்கள் ஆவார்கள். பரலோகத்தில் எண்ணிலடங்கா தேவதூதர்கள் இருக்கிறார்கள். தேவனாகிய கர்த்தர் அந்த தேவதூதர்களை பல காரணங்களுக்காக, பலவித வேலைகளுக்காக உருவாக்கி வைத்திருக்கிறார். அவர்களில் மிக பலம் வாய்ந்த ஆர்க் ஏஞ்சல் என்று சொல்லப்படுகிற தலைமை பொறுப்பில் இருக்கும் தேவதூதர்களும் இருக்கிறார்கள். ஒவ்வொரு தலைமை தூதர்களுக்கும் கீழேயும் கோடாகோடி தேவதூதர்கள் இருக்கிறார்கள். முக்கியமாக எல்லோருக்கும் தெரிந்த பிரதான தூதர்கள் என்பவர்கள் காபிரியலும் மிகாவேலும் தான். ஆனால் இவர்களைப் போலவே அநேக பிரதான தூதர்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிரதான தூதர்களில் உள்ள மிக முக்கியமான பிரதான தூதர்கள் தான் இந்த 4 ஜீவன்கள் எனப்படுகிறவர்கள் ஆவார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் கேருபீன்கள் சேராபீன்கள் என்கிற 2 குரூப் தேவதூதர்களை குறித்து எழுதப்பட்டுள்ளது. அதாவது கேருபீன்கள், சேராபீன்கள். மேலும் அந்த சேராபீன், கேருபீன் என்பவர்களை ஜீவன்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதாரண தூதர்களுக்கு 2 செட்டைகள் இருக்கும். கேருபீன் வகை தூதர்களுக்கு 4 செட்டைகள் இருக்கும். ஆனால் சேராபீன் வகை தூதர்களுக்கு 6 செட்டைகள் இருக்கும். இந்த 4 ஜீவன்களுக்கும் 6 சிறகுகள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்த 4 ஜீவன்களும் சேராபீன் வகையை சேர்ந்த விசேஷித்த பிரதான தூதர்கள் ஆவார்கள். இந்த ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் கீழேயும் இவர்களைப் போல 6 சிறகுகளை உடைய, அதாவது இவர்களுடைய தோற்றத்தை போன்ற கோடாகோடி தேவதூதர்கள் இருக்கிறார்கள். இந்த 4 பிரதான தூதர்கள் மட்டுமே தேவனுக்கு முன்பாக நெருக்கமாக இருக்கிறார்கள். இவர்கள் மிக முக்கியமான தேவனுடைய வேலைகளை செய்கிறார்கள். இவர்களுடைய முதலாவது வேலை என்னவென்றால் ஓய்வே இல்லாமல் தேவனை துதித்து கொண்டே இருப்பார்கள். இந்த 4 ஜீவன்களுக்கும் இவர்களுக்கு கீழே உள்ள கோடிக்கணக்கான தூதர்களும் தேவனை துதித்து கொண்டே இருப்பார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அந்த 4 ஜீவன்கள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன என்று கூறப்பட்டுள்ளது. சதா காலமும் இவர்கள் தேவனை துதிக்கிற துதியானது பரலோகம் முழுவதிலும் தொனித்து கொண்டே இருக்கும். இந்த ஜீவன்களாகிய சேராபீன்களை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசனம் 6ஆம் அதிகாரத்திலும், எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் 1ஆம் அதிகாரம் மற்றும் 10ஆம் அதிகாரத்திலும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த 4 ஜீவன்களும் என்ன செய்வார்கள் என்றால், தங்கள் கைகளில் தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசத்தை பிடித்து கொண்டு தேவனுக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து ஆராதிக்கிறார்கள். இவர்கள் கையில் இருக்கிற அந்த பொற்கலசங்களில் உள்ள தூப வர்க்கங்கள் என்பவை என்ன தெரியுமா? அவை பூமியிலிருந்து நாம் ஜெபிக்கிற
ஜெபங்கள் தான் அந்த தூப வர்க்கங்கள். நம்முடைய ஜெபங்கள் தான் தூப வர்க்கங்களாக அந்த 4 ஜீவன்களுடைய கைகளில் இருக்கிற பொற்கலசங்களில் போய் சேருகிறது. அந்த 4 ஜீவன்களும் நம்முடைய ஜெபங்களாகிய அந்த தூப வர்க்கங்களை தேவனுக்கு முன்பாக தூபமாக வெளிப்படுத்துகிறார்கள். மேலும் இந்த 4 ஜீவன்களும் பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக இருக்கிற பலிபீடத்தில் இருந்து நெருப்பை அள்ளி அந்த பொற்கலசங்களில் போட்டு அந்த ஒவ்வொரு கலசத்தையும் அவர்களுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிற பலம் வாய்ந்த தூதர்களிடம் கொடுப்பார்கள். அந்த சங்கார தூதர்கள் அந்த கலசங்களில் உள்ளவைகளை பூமியில் கொட்டுவார்கள். அப்படி கலசங்களில் உள்ளவைகளை பூமியில் கொட்டும்போது பூமியில் மிகப்பெரிய அழிவுகள் ஏற்படும். முக்கியமாக இப்படிப்பட்ட கலசங்களில் உள்ளவைகளை பூமியில் கொட்டப்படுகிற சம்பவமானது அந்தி கிறிஸ்துவின் 7 வருஷ உபத்திரவ காலத்தில், அதுவும் கடைசி 3.5 வருஷமாகிய மகா உபத்திரவ காலத்தில் நடக்கும். இப்படி 7 கலசங்களை 7 பலம் வாய்ந்த சங்கார தூதர்கள் இந்த 4 ஜீவன்களிடமிருந்து வாங்கி அவற்றை பூமியில் கொட்டி மிக பேரழிவுகளை பூமியில் ஏற்படுத்துவார்கள். அதாவது அந்த 4 ஜீவன்களும் தேவனுடைய கோபாக்கினையை அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் பூமியில் நிறைவேற்றுகின்றன. மேலும் இந்த 4 ஜீவன்களும் 4 வித குதிரைகளை பூமிக்கு அனுப்புவார்கள். அந்த 4 குதிரைகள் மூலமாக வருகிற அழிவினால் பூமியில் உள்ள 1/4 பங்கு ஜனங்கள் கொல்லப்பட்டு விடுவார்கள். இந்த சம்பவமானது அந்தி கிறிஸ்துவின் முதல் 3.5 வருஷ உபத்திரவ காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவமாகும். மேலும் இந்த 4 ஜீவன்களின் சத்தமானது இடிமுழக்கத்தை போல் இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் குறிப்பிடுகிறார். 1ஆம் ஜீவன் மூலமாக வருகிற வெள்ளை குதிரை என்பது அந்தி கிறிஸ்து பூமியில் சமாதானம் பண்ணுபவனாக அவன் வெளிப்படுகிற அந்த சம்பவத்தை குறிக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி குதிரைகள் என்பது பூமியில் அழிவுகளை ஏற்படுத்தும் ஆவிகளை குறிக்கும் வார்த்தையாகும். எனவே ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு பரலோகத்தில் தன் கரத்தில் இருக்கிற புஸ்தகத்தின் முதல் முத்திரையை உடைக்கும் போது 1ஆம் ஜீவன் மூலமாக பூமியில் அந்தி கிறிஸ்துவின் ஆவி கிரியை செய்ய ஆரம்பிக்கும் அந்த சம்பவத்தை இது வெளிப்படுத்துகிறது. பூமியில் நன்மை நடந்தாலும் சரி, தீமை நடந்தாலும் சரி, தேவன் அனுமதி கொடுத்தால் மட்டுமே நடக்கும். அந்தி கிறிஸ்து பூமியில் வெளிப்படுகிற சம்பவமும் தேவன் அனுமதித்தால் மட்டுமே நடக்கும். எனவே அந்த சம்பவங்களை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பணியாளர்களாகிய தூதர்கள் மூலமாக பூமியில் நிறைவேற்றுகிறார். இப்படி 2ஆம் ஜீவன் மூலமாக ஒரு சிவப்பு குதிரையை பூமிக்கு அனுப்பப்படுகிறது. அதாவது சிவப்பு குதிரையாகிய அந்த ஆவி கொலை வெறியின் ஆவி. பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யும்படியான அதிகாரம் அந்த சிவப்பு குதிரையாகிய ஆவிக்கு கொடுக்கப்படுகிறது. மேலும் 3ஆம் ஜீவன் மூலமாக கருப்பு குதிரை அனுப்பப்படுகிறது. இந்த கருப்பு குதிரை என்பது கொடிய தரித்திரமாகிய பஞ்சத்தை பூமி முழுவதும் ஏற்படுத்துகிற ஆவியாகும். இதே போல் 4ஆம் ஜீவன் மூலமாக ஒரு மங்கின நிறமுள்ள குதிரை புறப்பட்டு பூமிக்கு வருகிறது. இந்த மங்கின நிறமுள்ள குதிரையாகிய ஆவி என்ன செய்யும் தெரியுமா? வெளிப்படுத்துகிற விசேஷம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களில் ஆட்டுக்குட்டியானவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியில் 1/4 பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டுள்ளது. அதாவது அந்தி கிறிஸ்துவின் முதல் 3.5 வருஷ உபத்திரவ காலத்தில் அந்த 4 ஜீவன்கள் மூலமாக அனுப்பப்படுகிற 4 வித குதிரைகளாகிய ஆவிகளால் அப்போது பூமியில் இருக்கிற ஜனங்களில் 1/4 ஜனங்கள் கொல்லப்படுவார்கள். ஏறத்தாழ 200 கோடி பேர் கொல்லப்படுவார்கள். தேவனாகிய கர்த்தரின்
கோபாக்கினை இந்த 4 ஜீவன்களாகிய விசேஷித்த பிரதான தூதர்கள் மூலமாக பூமியில் நிறைவேற்றப்படும். அந்த 4 ஜீவன்களின் முகங்கள் என்பவை பார்ப்பதற்கு சிங்க முகமாகவும், காளை முகமாகவும், மனித முகமாகவும், கழுகு முகமாகவும் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. இதில் சிங்கம் என்பது தேவனுடைய ராஜரீகத்தையும், காளை என்பது தேவனாகிய கர்த்தருடைய தியாகத்தையும், மனித முகம் என்பது சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்காக மனிதனாக வெளிப்பட்டதையும், கழுகு என்பது தேவனுடைய உறுதியான நீதியையும் குறிக்கும் விதமாகவே அந்த ஜீவன்களின் சாயல் இப்படி வெளிப்படுகிறது. அந்த 4 ஜீவன்களின் உடல் முழுவதும் கண்களாக இருக்கின்றன. அதாவது அந்த விசேஷித்த தூதர்களால் எல்லா திசைகளிலும், எல்லா இடங்களிலும் நடப்பவைகளை பார்க்க முடியும். தேவ சமூகத்தில் நிற்கிற அவர்களால் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் பார்த்து அதை தேவ சமூகத்தில் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். எனவே இனிவரும் காலங்களில், அதாவது அந்திகிறிஸ்துவின் 7 வருஷ உபத்திரவ காலத்தில் இந்த 4 ஜீவன்கள் மூலமாக பூமியில் 4 குதிரைகளாகிய ஆவிகள் புறப்பட்டு வந்து அழிவுகளை ஏற்படுத்த போகிறது. மேலும் இந்த 4 ஜீவன்கள் மூலமாக 7 கலசங்களில் உள்ளவைகளை 7 தூதர்கள் பூமியில் கொட்டி அழிவுகளை ஏற்படுத்த போகிறார்கள். எனவே அந்திகிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பே நடக்க போகிற இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட நாம் ஆயத்தமாவோம். ஆமென்.